தேசிய வங்கியினுடைய வழிகாட்டலோடு ரிசர்வ் பேங்க் வழிகாட்டலோடு இயங்குகின்ற வங்கிகளிலும் நகை கடனுக்கு என்று இத்தனை ஆண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த முறைமைகளை முற்றுமுதலுமாக அவன் ஒழித்து அவன் புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். விவசாயம் செய்வதற்கான ஒரு சிறு முதலீடை செய்வதற்கு அல்லது ஒரு அவசரத்துக்கு ஒரு 20 மூட்டை 50 மூட்டை யூரியா உரம் வாங்கணும்னா அவசரத்துக்கு நீங்க போய் வங்கிகளிலே வைக்கின்ற நகை கடன் லோன் என்கிற அதை இன்றைக்கு 90% வரையில் வங்கி மேலாவுடைய நல்ல ஒரு தொடர்பின் அடிப்படையில் விவசாயிகள் பெற்று வந்ததை நாங்கள் தர முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இந்த நகைகள் உங்களுக்கு எப்படி வந்தது, எப்ப வந்தது, அதை வாங்கியதற்கான நகைக்கான அந்த ஜிஎஸ்டி செலுத்தப்பட்டு வாங்கியதற்கான ரசீது இருக்கிறதா என்று கேட்கிறான். இப்படி மோசமான அடுக்கடுக்கான விதிமுறைகளை வகுத்து இந்திய நாட்டு மக்களுக்கு தேசிய வங்கிகளில் குறைந்த வட்டியில் விவசாய கடன் உள்ளிட்டவை கிடைக்க பெற்றதை தடுத்து நிறுத்தி இதற்கு நிபந்தனைகளை விதித்த நம்முடைய தமிழ்நாட்டின் தென்னிந்தியாவின் தலைநகராக இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்கினுடைய அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஒரே கட்சி இந்தியாவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி.